ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் மறுபடியும் அவருடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை முன்னிட்டு ஒரு தொடர் செய்தியாக அவனுடைய வார்த்தையை நான் இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவம் என்கிறதான தலையங்கத்திலே அந்த தலைப்பிலே நான் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவம், தெய்வத்துவம், கடவுள் தன்மை என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துடைய தேவத்துவத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இன்றைக்கு அநேகர் அவருடைய தேவத்துவத்தை மறுதலிக்கிறார். அவர் தேவன் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவருடைய தேவத்துவத்தை இன்றைக்கு அநேகர் மறுதலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஆரம்பத்திலிருந்து இருந்த பிரச்சனை. அநேக பிள்ளைகளுக்கு சரியாக இதை புரிந்து கொள்ளாததினாலே இன்றைக்கு அதை மறுதலிக்கிறவர்களோடு சேர்ந்து இவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அல்லது இவர்களும் இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிற இடத்திலே வந்து விடுகிறார்கள். என கண்மானத்தவரை பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தேவத்துவத்துக்கு சமமானவர். தேவத்துவம் என்பது என்றால் என்ன? தேவத்துவம் என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கே உரிய இயல்புகளை கொண்டிருப்பது. தேவத்துவம் என்பதை குறித்தும், தேவன் என்பதனுடைய விளக்கத்தை குறித்தும், திருத்துவம் என்பதனுடைய விளக்கத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்க வேதத்தில் எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிறதா என்பதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி வேதாகமும் பதிவு செய்கிறதா என்பதை குறித்து நான் உங்களோடு முதல் பாகத்திலே இதுக்கு முந்தைய பாகங்களில் நான் பேசியிருக்கிறேன். அதில் இடையில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சோத்தரிக்கப்படத்தக்கவரா என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை குறித்து பார்ப்பதிலே, இயேசு ஒரு சாதாரண மனிதனா அல்லது ஒரு தீர்க்கதரிசியா அல்லது மனிதனுக்காக வந்த தேவனா? இந்த கேள்விக்கு நாங்கள் பதிலை பார்க்க போறோம். காரணம், இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனிதர் ஒருவராய்த்தான் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். மனித அளவுக்கு அவரை குறைத்து பார்க்க பழகி இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டு வந்ததுனால அவர் சாதாரணமான ஒரு மனிதனை போல நான் பார்த்து விட முடியாது. அவர் நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக நமது சாயலாக இந்த பூமியில வெளிப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆதி, அவருடைய ஆரம்பத்தை குறித்து, அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், அவருடைய தேவத்துவம், அவர் ஏற்கனவே தேவனோடு இருந்தவர், அவர் தேவனாய் இருந்தவர், அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து, அவருடைய சாதாரணமான மனிதரில் ஒருவரை போல பார்த்து விட முடியாது என்பதை குறித்து நான் பார்த்து விரும்புகிறேன். அவரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற உண்மைகள் என்ன? இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை, அதாவது சாதாரண மனிதர்களைப் போலவே இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று சொல்வது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், அவர் அதாவது மோசேயை தேவன் எப்படி தெரிந்து கொண்டாரோ, ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், கோத்திர தலைவர்களை பிதாக்களை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், இப்படி அவர்களை போல தேவனுடைய திட்டத்துக்காக இயேசுவின் தேவன் தெரிந்து கொண்டாரே தவிர அவர் ஒரே பாரான குமாரன் அல்ல. அதாவது தேவனுக்கு உரியான தேவனுடைய இயல்பிலிருந்து அந்த இயல்பிலே பிறந்தவர் கிடையாது என்பதை இன்றைக்கு அநேகர் மறந்தளிக்கிறார்கள். அதாவது ஆபிரகாம் எப்படி தேவனுடைய குமாரனோ, அல்ல ஆபிரகாமை தேவன் தன்னுடைய குமாரன் சொல்லியிருக்கிறாரோ, மோசையை, ஈசாக்கை, இப்படி பிதாக்களை எப்படி சொன்னாரோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஒரே பேரான மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை புரிந்து கொள்ளாதனாலே சில கூட்டம் அவரை ஒரு தீர்க்கதரிசியை நம்புகிறார்கள், அவரை ஒரு சாதாரண மனிதன் நம்புகிறார்கள், அல்லது ஒரு போதகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் தேவனாக இருந்தவர், மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ள தவறி விடுகிறார்கள், அல்ல புரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறார். என கர்மனதோட பிள்ளைகளை, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து சாதாரணமான மனிதனாக அல்ல, மனிதனுக்காக வந்த தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களோடு நிரூபித்து பேச விரும்புகிறேன். இந்த வெளிச்சம் நமக்கு தேவை. அவர் ஒரே பேரான மெய்யான தேவனுடைய குமாரன். இந்த ஒரே பேரான தேவனுடைய குமாரன் என்பதை புரிந்து கொள்ளப்படும். நாங்கள் பூமியிலே பிறந்த மனிதர்களோடு இயேசு எப்படி பார்த்து விட முடியாது. வேதம் சொல்கிறது, இந்த பூமியிலே பிறந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க தேவனுடைய புத்திரர்கள், நாம் தேவனுடைய குமாரர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த அதாவது டேஷ் சன்னுக்கும் ஏ சன்னுக்கும் உரிய வித்தியாசம். நான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஜீசஸ் is not a son of God. Jesus is the son of God. புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு மிக முக்கியமான வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். Jesus is not a son of God. Jesus is not a son of God. Jesus is the son of God.
இந்த ஏ சன்னம் காட்டுக்கும் த சன்னம் காட் என்ற வார்த்தைக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த தேவ் என்ற சொல் வந்து ஏ போட்டு வார சொல் வந்து இப்ப நாங்க எக்ஸாம்பிளா நாங்க சிறுவயதுல கூட இந்த காரியத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம். அதாவது ஏ டீச்சர் என்றது வந்து பலரில் ஒருவர். ஆனா த டீச்சர் சொல்லுமா இருந்து அந்த ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஏ என்று போறது ஏ சன் என்றது வந்து பல குமாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களிலே ஒருவர், அதான் ஏசன். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கேயுமே ஏசன் பாவிக்கப்படவில்லை, தேசன் பாவிக்கப்படுகிறது. அவர் ஒரே ஒருவர், அவர் ஒரே ஒருவர். அவருக்கு அந்த குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கா தந்தார். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்கள், the son of God. the என்ற வார்த்தை நாங்க பார்க்கலாம். அதாவது வந்து அவர் ஒரே ஒருவர், ஒப்பற்றவர், நிகரில்லாதவர், பல மக்களில் ஒருவர் என்று சொல்லப்படவில்லை, பலரில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவருக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறார். வேதம் சொல்லுது அவருக்குள்ளே தான், கிறிஸ்துவுக்குள்ளே தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார், கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் நம்மை சிருஷித்திருக்கிறார். எல்லாருக்குள்ளும் முதற் பேரானவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எல்லாரிலும் முதற் பேரானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனித அளவுக்கு குறைத்து பார்த்து விட முடியாது என்பதை நான் உங்களோடு வசன ஆதாரங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய தெய்வத்துவத்தை நாங்கள் மறுதலித்து விட முடியாது. அவர் சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு சமமான தேவனாய் இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் வேதம் சொல்கிறது. ஆக மூன்று தேவனா? இல்லை, ஒரே தேவன். இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை நான் முந்தைய செய்திகளிலே நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன், அதில் நீங்கள் போய் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமானது பிள்ளைகளே, இந்த கேள்வி மிக முக்கியமான காரியம். மாற்கு எழுதின சுவிசேஷ நூலிலே 8 அதிகாரம் 27 வசனத்திலே சீசுகளை பார்த்து இயேசு கேட்கிறார். இயேசுவும் அவருடைய சீசுகளும் புறப்பட்டு பிலிப்பி செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீசுகளை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மிக முக்கியமான காரியம். மக்கள், ஜனங்கள் இன்றைக்கு என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். உடனே அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரயுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். இதே காரியங்கள் நாங்க பார்க்கலாம் தொடர்ந்து. ஏன்னா கண்பான பிள்ளைகளை, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு பேதுருவுக்கு இந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது நான் பார்க்கலாம். பேதுருடைய சொல்ல, நீ தேவனுடைய குமாரன், நீ கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டை சீசர்கள் பேதுரு ஸ்பெஷலா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை பாராட்டுகிறார். என்ன கண்பான பிள்ளைகளே, இயேசு இந்த கேள்வியை சீசரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள். ஜனங்களுடைய பலவிதமா பேசுகிறார்கள். அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர், அவர் யோவான் ஸ்நானகன், அவர் எலியா, இப்படி பலவிதமா பேசுகிறார்கள். ஆனா இயேசு கேட்ட கேள்வி, நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீங்க. பேதுரு சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து என்பதாக பேதுரு இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு தடவை நான் பார்க்கலாம். என்ன கண்பான பிள்ளைகளே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களைப் போல அவரும் ஒரு சாதாரண மனிதனாக மாம்சத்திலே வெளிப்பட்டாலும் கூட அவருடைய தொடக்கம் இந்த உலகத்தில் இருந்தது அல்ல. கிறிஸ்தவம் என்கிறதான இந்த கிறிஸ்டியானிட்டி அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பிறந்ததினால் அவருக்கு இயேசு என்று பெயர் சூடப்பட்டு அவர் இந்த பூமியிலே பிறந்தாலும் அவருடைய தொடக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இல்லை. வேதம் சொன்னது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவரே ஆதியும் அந்தமா சொன்ன, நானே ஆதியும் அந்தம், அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன், தொடக்கமும் முடிவு நானே, சகலதும் அவருக்குள்ளதான் சிருஷிக்கப்பட்டது. தொடக்கம் முடிவும் இல்லாதவர் என்பதாக எபிரேய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. மெல்கிசதேக்கின் முறை எப்படி அவர் தொடக்கம் முடிவும் இல்லாதவர், வம்ச வரலாறுகள் இல்லாதவர். இப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சாதாரணமாய் நினைத்து விட முடியாது. இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களைப் போல இயேசுவும் ஒரு சாதாரண இந்த பூமியிலே அவர் பிறந்தாலும் கூட அவருடையதான பிறப்பை குறித்து வேதம் நமக்கு பல விதங்களில் சொல்லுகிறதே பார்க்கலாம். மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து விரும்புகிறேன். இந்த கேள்வியை தூதரிடத்திலே இயேசு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார், நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க. அவன் நீங்க மத்தேயு 22 அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 22 அதிகாரத்திலே
42 வசனத்திலிருந்து இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். மிக முக்கியமான காரியம். 42 வசனத்திலிருந்து கிறிஸ்து பரிசேயர் கூடியிருக்க இயேசு அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இப்ப இவர் தான் கிறிஸ்து. இப்ப இயேசு தன்னை குறித்து ஒரு மறைமுகமான ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்திலே கொடுக்கிறார். அதற்கு அவர் அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறாரே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி? இப்ப இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது அவர் ஆதி முதல் தேவனோடு இருந்தவர், தேவனா இருந்தவர். அவருடைய தொடக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் 2025 வருஷங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் முகமாக தேவன் மாம்சத்திலே இந்த பூமியில வெளிப்பட்டார். ஆனால் அவருடைய தொடக்கமானது இயேசு என்கிறதான மாம்சத்திலே பூமியில வெளிப்பட்ட பொழுது கொடுக்கப்பட்ட பேர் தான் இயேசுவை தவிர அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்பதை ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 8 அதிகாரம் 58 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாக இயேசு இருந்தார்? அப்படி 2025 இருந்து அப்படியே தள்ளி போனா கிட்டத்தட்ட 5000 வருஷங்களை தாண்டி போகும். ஏன் சொல்லுகிற ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். தாவீதே என்னை கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர்னு சொல்லி இருக்கிறார். அப்ப தாவீது கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர்னு சொல்லி இருக்க எப்படி தாவீதுக்கு கிறிஸ்து குமாரனா இருக்க முடியும்? பிரியமான தோன்ற பிள்ளைகளே, அவர் தாவீதின் வம்சத்திலே தாவீதின் சந்ததியாக தாவீதின் குமாரனாக இந்த பூமியிலே பிறந்தார் என்பதற்காக அவர் தாவீதுக்கு கீழ்பட்டவர் அல்ல. இயேசு பல இடங்களில் சொன்னார், ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், நீங்க சாலமோனிலும் பெரியவர், ஜோனாவிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவராயிருந்தவர். அவர் சர்வவல்லமையுள்ள தேவனா இருந்தவர். மாம்சத்திலே தாவீதின் குமாரனாக நம்மை விடுதலாக்கும்படி இந்த பூமியிலே வெளிப்பட்ட மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப புரிந்து கொள்ளுங்க, வேதத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, வேதத்தில் இருக்கிறதான அதாவது முற்பிதாக்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், எல்லாரையும் குறித்து அவர்களுக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது நான் பார்க்க முடியும். எலியா தீர்க்கதரிசி குறித்து குறிப்பிடாவிட்டாலும் கூட இயேசு எலியாவிலும் பெரியவர், எலியாவை விட யோவான் ஸ்நானன் பெரியவர் என்பதாக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இதுல நான் காண்பிக்க போற விஷயம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. அவர்களுடைய ஆரம்பம் இந்த பூமியிலே தான் இருந்தது. ஒரு தாய் தகப்பனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவர்கள் ஒரு மகனாய் பிறந்திருப்பார்கள். வேதத்தில் இருக்கிற எந்த மனுஷனை பார்த்து, வேதத்திலே மோசேக்கு பார்த்தோ, ஆபிரகாமை பார்த்தோ, அல்ல ஈசாக்கை பார்த்தோ, அல்ல தீர்க்கதரிசிகளை பார்த்தோ, யாருமே உன்னதத்தில் இருந்து வந்தவர் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே இயேசுவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிறார், இயேசுவும் சொல்லுகிறார், நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன், நான் உன்னதத்தில் இருந்து வந்தவர். ஒரு காரியம் யோவான் 3 அதிகாரம் 36 வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் இருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவளை பேசுகிறார், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியா சொல்லுகிறார். அவருடைய சாட்சி ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறது இல்லையே. அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். இப்ப யோவானுடைய சீசர்களுக்கும் ஜூதர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இப்ப இந்த இடத்துல யோவான் உடனே சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டனொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். அதுக்கப்புறம் சொல்லுகிறார் 20-30 அவசரத்திலே, அவர் பெருகவன் நான் சிறுகவும் வேண்டும், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரும் மேலானவர். இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், உன்னதத்தில் இருந்தவர் இந்த பூமியில மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் 3:31 சொல்கிறது உன்னதத்திலிருந்து வருகிறவர்.
யோவான் 6:38 சொல்லுகிறது, நான் என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பிய சித்தத்தை செய்ய பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஏன் சொன்னார்? பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். எந்த ஒரு தீர்க்கதரிசிகளோ எந்த ஒரு முற்பிதாக்களோ நாங்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று வேதத்தில் சொல்லவே இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 8:23 சொல்லுது, நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவர். நீங்கள் இந்த உலகத்தார், நான் உலகத்தவன் அல்ல. ஏன் சொல்லுகிற? நான் உலகத்தவன் அல்ல, நீங்க கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். இப்படி யாராவது எங்கேயாவது மோசே தன்னை குறித்து சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னாரா? அல்ல தீர்க்கதரிசி சொன்னாங்களா? நான் மேலிருந்து வந்தோம், உன்னதத்திலிருந்து வந்தோம், நான் உலகத்தார் அல்ல? யாராவது ஒரு மனிதர் சொல்லவில்லை. யாரும் சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன் தேவனுடைய குமாரனார். அவர் உலகத்திலே வெளிப்பட்ட, மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் இம்மானுவேல். அவருடைய நாமங்களை பாருங்கள். ஏசாயா 80, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, நித்திய பிதா. அவருடைய நாமங்கள் உயர்ந்த நாமங்கள். தேவனுடைய நாமத்தில் அவர் தேவனுடைய நாமத்துக்குரிய அதே நாமத்துடையவராய் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், தேவத்துவத்துக்கு சமமானவர். தேவன் மனிதராக இந்த பூமியில வெளிப்பட்டார். மனிதனுக்காக வெளிப்பட்ட தேவன். மனிதனுக்காக வெளிப்பட்ட தேவன். யோவான் 3:13 சொல்லுது, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேனா வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்றார். புரிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனம் சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்ல, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யாராவது தம்மை குறித்து இப்படி வாக்கு கொடுத்துக்கிறான் ஒருவரும் சொல்லவில்லை. அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாத நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் உன்னதத்தில் இருந்து வந்து தேவனுடைய குமாரன். அடுத்த வசனத்திலே யோவான் 6 இந்த யோவான்ல ஏன் காண்பிக்கின்ற தேவன், அவர் தேவனா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி நிரூபித்து தான் யோவான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஜூதர்கள் அவரை தேவனாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு எழுதுகிறார். ஆகவே நாங்கள் இந்த இறையில் படிக்கும் பொழுது நாங்கள் அறிந்திருப்போம். யோவான் 6:33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். கடைசியில் சொல்ல, அந்த ஜீவ அப்பம் நானே என்றார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். உலகத்தின் ஜீவனுக்காக என் மாம்சத்தை கொடுப்பேன் என்றார். நானே அந்த ஜீவப்பம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிற இன்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். யாராவது சொன்னார்களா? யாராவது மோசையோ ஆபிரகாமோ அல்ல அதுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ யாராவது சொன்னால நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று, நானே ஜீவப்பம் சொன்னால? இல்லை, இல்லை. மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு அந்த காரியத்தையும் குறிப்பிட்டு காண்பிக்கிறதை நான் பார்க்க போறோம். பிரியமான பிள்ளைகளே, பல வசனங்களை காட்டலாம். யோவான் 13:3 பார்க்கிறோம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. தேவனிடத்திலிருந்து வந்தவர், உன்னதத்திலிருந்து வந்தவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர். இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அவருடைய தேவத்துவத்தை பிரதிபலிக்கிற வார்த்தைகள். அவர் மனுஷனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டாலும், மாம்சத்தின் இரத்தத்தை முடிவராக வெளிப்பட்டாலும், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார், உன்னதத்திலிருந்து இறங்கினார். அவர் உலகத்தார் அல்ல, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரே பரண குமாரன் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுது. இவைகள் எல்லாமே இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏற்கனவே இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ முற்பிதாக்களுக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொல்லப்பட்ட வார்த்தையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், அவர் மனிதனுக்காக வந்த தேவனை தவிர அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசியிலும் மேலானவர், எல்லாரை பார்க்கிலும் மேலானவர். மாம்சமாக இந்த பூமியில வெளிப்பட்டார். ஆகவே மாம்சத்திலே வெளிப்பட்ட உடனே, மாம்சத்திலே வெளிப்பட்டதன் விளைவாக மனிதனை பார்க்கிறதே போல அவருடைய காரியங்களை குறைத்து பார்க்க பழகிவிட முடியாது, குறைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு குறைத்து பார்க்கிறார்கள், குறைத்து பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசனத்தை இன்னைக்கு நம்புறாங்க. காரணம், ஜூதர்கள் பலர்
அவர்கள் எதிர்பார்த்த ராஜ்யம் வேற, அவர்கள் எதிர்பார்த்த கிறிஸ்து என்னத்தை செய்வார் என்று அவர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்பது வேற. அவர்கள் எதிர்பார்த்த ராஜ்யத்தை கொடுக்க இந்த பூமியில வரவில்லை. அவருடைய இருதயத்திலிருந்து நிறைவேற்ற இந்த பூமியில வரவில்லை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு, குமாரனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் உட்படுத்துவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக இயேசு இந்த பூமியில வந்தார். மனுஷர் எதிர்பார்க்கிறதே போல ரோமானியர்களை அழித்து, ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து, மறுபடியும் தூதரை கையில் ஆட்சியை கொடுத்து இப்படிப்பட்ட பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. ஆகவே பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்காததினாலே இயேசு கிறிஸ்துவை தூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அவர்கள் எதிர்பார்த்தது அவர் அதனால பேதுரு ஒரு தடவை உடனே குழம்புகிறார். நான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடல் மரணத்தை குறித்து பேசும் பொழுது தனியே கூட்டிக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். இயேசு வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு உடனே சொல்கிறார், அப்பாலே போய் சாத்தான் என்றார். காரணம் என்ன தெரியுமா? இவன் எண்ணம் மேசு எண்ணம் மறிக்க முடியாது. ஆனா தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாதனாலே இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் எழும்ப போவதை முன்கூட்டியே சொல்லும் பொழுது கூட சீசர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேக காரியங்கள் அவங்களுக்கு புரியவே இல்லை. இயேசு கிறிஸ்து பரம் வருவதற்கு முன்பதாக சில காரியங்களை புரிய வைத்தார். 40 நாட்கள் இருந்து இதனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷ ராஜ்யத்தை குறித்து அவளுக்கு புரிய வைத்ததினாலேதான், அது போக பரிசுத்தாவின் அவள் மேல வந்த பொழுதுதான் எல்லாவற்றையும் குறித்த வெளிச்சம் அவளுக்கு உண்டாக ஆரம்பித்தது. அது வரைக்கும் அவர்கள் சாதாரணமான ஜூதருடைய நம்பிக்கையை போல இயேசுவை பார்த்தாங்க. எப்ப ரோமானியரை தோற்கடிப்பார், எப்ப சாம்ராஜ்யத்தை உருவாக்க. அதனால அந்த காலத்துல இருந்தாங்க ஆண்டவர் வருகையில வலது பக்கத்துல யாரு, இடது பக்கத்துல யாரு, இப்படி எல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க. அவருடைய மைண்ட் செட் வேறையா இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தங்கள் என்பது வெறுமனை ஜூதருக்கானதல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் நற்செய்தியாய் காணப்பட்டது அவருடைய பிறப்பு. காரணம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு தோன்றினார். உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் தோன்றி இருக்கிறது என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதையும் ஆவியில நிறைந்துதான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். பிரியமானது பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் சாதாரண மனிதனாக நான் பார்த்து விட முடியாது. யோவான் 1:1 ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அந்த வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலதும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானதும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மோசையை பார்த்தோ, ஆபிரகாமை பார்த்தோ, ஈசாயை பார்த்தோ, தீர்க்கதரிசிகளை பார்த்தோ, வேதம் எல்லாவற்றையும் இவர் உண்டாக்கினான் யாராவது ஒரு நபரை பார்த்து குறிப்பிட்டு சொல்லுகிறது என்று கேட்டால் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று, உலகமும் அவர் அறியவில்லை. என்ன கண்மான பிள்ளைகளை, உலகமும் அவர் அறியவில்லை. இன்றைக்கும் அநேக உலகம் அவரை அறியாமல் இருக்கிறது. அவர் உலகத்தில் இருந்தார், இன்றைக்கும் அவர் உயிரிழந்து நம்மத்தில் ஜீவிக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிற, நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாவற்றையும் குமாரனு கூடாக, அவரு கூடாக சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கினது குமாரனு கூடாகத்தான் பிதாவன் உண்டாக்கினார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகி ஒன்றான மெய்தேவனை அவர்கள் காணப்படுகிறார். தேவத்துவத்திலே ஒரே நபராக ஒன்றா இருக்கிறார். 3 நபர்கள் உறவிலே ஒன்றா இருக்கிறார். தேவன் என்பது ஒரு தனிநபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, பல காரியங்களை பேசியிருக்கிறார். இன்றைய நாளில் மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து சாதாரணமான மனிதன் அல்ல. அவர் உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர், வானத்திலிருந்து இறங்கினார், உன்னதத்திலிருந்து வந்தவர், ஒரே பேரான மெய்யான தேவனுடைய குமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரே பேரான மெய்யான தேவனுடைய குமாரன், அவருக்குள் சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. உலகம் அவர் மூலம் உண்டானது, ஆனா உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. என கர்மனதோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவாலே தான் உலகம் எல்லாவற்றையும் தேவன், பிதாவாகி தேவன் உண்டு பண்ணினார், சகலத்தையும் உண்டாக்கினார். அவர் தனிய மனிதன் அல்ல, மனிதனாக மாத்திரம் அல்ல, அவரை தீர்க்கதரிசியாக அல்ல. வேதம் சொல்கிறது மனிதனுக்காக வந்து தேவன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தீர்க்கதரிசியிலும் மேலானவர், ஆபிரகாமிலும் பெரியவர். இயேசு, நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். தாவீதின் குமாரன் என்று சொன்னார். தாவீதை என்னை பார்த்து ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். தாவீதை என்னை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது எப்படி அவர் தாவீதுக்கு குமாரனா இருக்க முடியும்? கிறிஸ்து, அவர் கிறிஸ்து. இப்ப ஜூதர்கள் இந்த இயேசுவை
மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த இடத்திலே பேதுரு உடனே சாட்சி கொடுக்கிற மார்க்கு சுவிசேஷ நூலிலே 8 அதிகாரத்திலே நான் வாசித்து காண்பித்த இந்த 24 வசனத்திலே நீர் கிறிஸ்து அறிந்து கொள்கிறார். அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற சீசர்கள் நேரிலே கண்ணால கண்டு பார்த்து தொட்டு உணர்ந்து அனுபவித்து சொல்லுகிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர் கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் மறைத்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து தம்மை நமக்கு உயிரோடு இருக்கிறவரை வெளிப்படுத்தி காண்பித்து பரமரை சென்றிருக்கிறார். தம்முடைய ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கும் திருத்துவமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், வாழ்கிறோம், பிழைக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதே மிகப்பெரிய ரகசியம் என்பதை வேதத்தில் எழுதுகிறார். இந்த கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி அல்ல. மனிதனை வந்ததுனால மனிதர்களை பார்க்கிற அளவுக்கு குறைத்து பார்த்து விட முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர். அவர் சோஸ்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்பதை ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு காண்பித்திருந்தேன். ரோமர் 9:5 வசனம் சொல்லுகிறது, அவர் சர்வத்துக்கு மேலான தேவன், சோஸ்தரிக்கப்பட்ட தேவன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை சோஸ்தரிக்கிற காரியத்தை குறித்து அதில் இந்த குழப்பங்களை நீக்கும்படி நான் பேசியிருந்தேன். என கர்மலதோட பிள்ளைகளை, அவர் சர்வல்லமுள்ள தேவன். அவர் மனிதனை வந்ததினாலே மனிதர்களை பார்க்கிற அளவுக்கு பார்த்து விட முடியாது. இப்ப உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? இயேசு இந்த கேள்வியை பார்த்துக்கிட்டார். ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறார்? பல விதமா சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன யாருன்னு சொல்லுகிறீங்க? இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை யாருன்னு அறிந்திருக்கிறீர்கள். அவர் கிறிஸ்து, சர்வல்லமுள்ள தேவனாய், தேவனுடைய ஒரே பரன குமாரனாய், நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்ட, மனிதனுக்காக வெளிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். தேவருக்கு சமமா இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி அல்ல, அதிலும் மேலானவர், எல்லாரிலும் மேலானவர். ஜோவான் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவராய் இருக்கிறார். ஜோவானுடைய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். நாங்க பூமியில் இருந்து உண்டானவர்கள், பூமியின் தன்மையிலிருந்து பேசுகிறோம். ஆனா உன்னதத்திலிருந்து வருகிற எல்லாரிலும் மேலானவர். என கர்மான பிள்ளைகளே, எல்லாரிலும் மேலானவர் இந்த பூமியில வெளிப்பட்டார், இறங்கி வந்தார், அனுப்பப்பட்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுங்க. அவர் அனுப்பப்பட்டவர். எங்கிருந்து அனுப்பப்பட்டவர்? மோசே பார்க்கிறதை போல வனாந்திரத்திலிருந்து எகிப்துக்கு அனுப்பப்பட்டதை போல இயேசு அனுப்பப்படவில்லை. அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தை உன்னதத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். யாராவது ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து வேதம் அப்படி சொல்றதா? இல்ல. உன்னதத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். இல்ல, இயேசுவை மாத்திரம் சொல்கிற வார்த்தை. உன்னதத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். உன்னதத்திலிருந்து, பரலத்திலிருந்து இறங்கி வந்தவர், பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு தன்னை குறித்து சொன்னார். யாரோ ஒரு மனிதனிடத்துல பணிந்தேன்னு சொல்லவில்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை குறித்த வெளிப்பாட்டை சரியாக பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாதவர், அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஒரு புரிதலை, நீங்கள் உண்மையான சத்தியத்தை நீங்கள் விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக அல்ல, மனிதனாக அல்ல, அவர் மனிதனுக்காக வந்து தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ரட்சகராகிய ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கை நன்மையை காணுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில விடுதலை அடைகிறோம். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்கு பிதாவுக்கு பிள்ளைகளாக முடிய அதிகாரம் பெறுகிறார். நம்முடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் விசுவாசிங்கள். நீங்கள் அவர் யாரை நம்புறீர்கள்? அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய், மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு பாத்திரராய் மாத்திரம் இருக்கிறவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் நிறைவேற்பார். வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை நீக்குவார், விடுதலை கொடுப்பார், சுங்களை கொடுப்பார், எல்லாவித நன்மைகளை கொடுத்து அழிவில்லாத ஜீவனை கொடுத்து அழிவில்லாத வாழ்வை சுதந்திரிக்கத்தக்கதாக இந்த வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற வாழ்க்கையிலே கண்கள் திறக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.